இந்த நாளுக்குரிய வார்த்தையினுடைய ஊடாய் கடந்து போக ஓசியாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. எப்ராமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலரின் தேவன் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். என்னவென்று கேட்டால், எப்ராயிமே, யூதாவே, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. இந்த இடத்துல எப்ராயிம் என்றால் யார், யூதா என்றால் யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. இந்த எப்ராயிமை குறித்து வாசிக்கிற போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனம் சொல்லுகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இந்த எப்ராயிம் யாருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது? அவன் யோசேப்பினுடைய மகன். இவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிற போது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11:54 வாசிக்கிற போது, ஆகையால் யாசுவா அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள் சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசருடனே கூட தங்கியிருந்தார். எப்ராயிம் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியிலே மாம்சத்தில் கடந்து வந்தார். வந்தவர் தங்கின ஒரு தேசம் எப்ராயிம். இந்த தேசம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டால், யோசுவாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் தப்புவாவில் இருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயிம் புத்திரன் கோத்திரத்திற்கும் அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயிம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசை புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கானான் தேசத்தின் பெரும் பகுதி இந்த எப்ராயிமுக்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எப்ராயிமுக்கு சொந்தமான இந்த கானான் தேசத்திலே அந்நியர்கள் குடியிருக்க இடம் கொடுத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் விசுவாசிக்கிற தேவன் தங்குகிற இடமாயிருக்கிற எப்ராயிம் இந்த தேசத்தில் அந்நியர்களுக்கு நாம் இடம் கொடுப்போமே, ஆனால் நம்முடைய பக்தி நம்மை விட்டு கடந்து போய்விடும். இதைத்தான் எப்ராயிமை குறித்து சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உணர்த்துகிறார். நமக்குள்ளே யார் வாசமாய் இருக்கிறார், நமக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது, அது புறஜாதிகளுக்கு சொந்தமான கிரியைகளா அல்லது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கிரியைகளா என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. இதுபோல் யூதாவை குறித்து நாம் வாசிக்கிற போது, யூதா என்பது துதி அல்லது புகழ்ச்சி என்று அர்த்தம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற போது, யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 49வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ஆமென், வாசிக்கப்பட்ட வேத பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யூதா என்பவன் எப்படிப்பட்டவன்? அவன் சகோதரர்கள் அவனை கண்டு பயப்படுவார்கள். யூதாவுடைய கரம் அவனுடைய சகோதரர்களுடைய பிடரியில் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்!
எவ்வளவு பெரிய நன்மை! இவன் பாலசிங்கத்தை போல் இருக்கிறவன், இவனிடத்தில் எப்போதுமே செங்கோல் இருக்கும், ஆட்சி அதிகாரம் இவனிடத்தில் தான் இருக்கும். நான் அன்று முதல் இன்று வரைக்கும் பார்க்கிறேன், இவன் கையில் தான் ஆட்சி அதிகாரம். யூத கோத்திரத்தில்தான் ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் பக்தி தணிந்து போனது என்று சொல்லி நாம் வேதத்திற்குள் கடந்து போனால், அந்த ஓசியாவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், ஆமென், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். ஆமென், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவன் விரும்புகிற காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலி அல்ல முக்கியம், தேவனை அறிகிற அறிவு முக்கியம். யார் தேவன்? இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவனை அறிகிற அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷர்களால் புகட்டப்படுகிற நாமங்களை சொல்லி ஆராதிக்கிறார்களே தவிர, பரலோகத்தில் இருந்து தேவதூதனால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நாமம் மட்டும்தான் அதிகாரமுள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம், பாவத்தை மன்னிக்கக்கூடியது, பிசாசை துரத்தக்கூடியது. உடனே இப்ப நினைப்பீங்க, அப்ப இங்க சொல்லப்படுகிற நாமத்துல எல்லாம் பிசாசு ஓடலையா? பிசாசு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசு போனதாக நினைக்கிறோம். நான் வேதத்தை வாசித்து அதில் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு பிசாசு ஒரு மனிதனிடத்திலிருந்து கடந்து போனால் அது அடையாளத்தினுடைய ஊடாய் கடந்து போகும். இரண்டாவது, அந்த பிசாசு எங்கிருந்து வந்ததோ அங்கு அது சேதப்படுத்தும். இந்த அறிவு இன்றைக்கு யாருக்கும் இல்லை. முக்கியமாய் சொல்ல போனால், கல்லறை தோட்டத்தில் இருந்து கடந்து வந்த லேகியோன் பிசாசு பிடித்த வாலிபன் மேசியா வருவதை கண்டான். மேசியா வருவதை கண்டவுடனே பயந்து, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே, ஏன் என்னை உபத்திரவப்படுத்த வந்தீர் என்று சொல்லி அவன் கத்த ஆரம்பித்தான். ஆனால் மேசியாவோ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உற்று கவனியுங்கள். இப்போது பிசாசு பிடித்தவன் கேட்கிறான், என்னை அனுப்புவதாக இருந்தால் அந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். நான் கேட்கிறேன், இன்றிருக்கிற ஊழியர்கள், இன்றிருக்கிற விசுவாசிகள் பிசாசு துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் பிசாசு இருந்தவனிடத்தில் இருந்த பிசாசை எங்கே அனுப்பினார்கள்? அது எங்கே கடந்து போனது? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்றாங்க பிசாசு போச்சு, பிசாசு போச்சு. எங்க போச்சு? ஆடன உடனே போமான்னு கேட்டா போகாது. பிசாசுக்கு நீ ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னிடத்தில் ஒரு பிசாசு இருக்கிறது என்று சொன்னால் அது இருப்பதற்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அது என்னை விட்டு கடந்து போகும். இல்லையானால் அந்த பிசாசு கடந்து போகாது. ஒருவேளை அதனுடைய கிரியை மாற்றும், ஆடிக்கொண்டிருந்த ஆட்டம் மாறும், பாடிக்கொண்டிருந்த பாட்டு மாறும், உதறிக்கொண்டிருந்த உதறல் மாறும். ஆனால் அது போகவில்லை. அது வேறொரு கிரியை செய்யும். அதை நீ மறந்து விடாதே. இரண்டாவது, ஒருவேளை உன்னிலிருந்து அந்த பிசாசு கடந்து போனால் சில நாட்களுக்கு பின்பு நீ வெறுமையா இருக்கிறாய் என்பதை உணர்ந்து தன்னிலும் பொல்லாத பிசாசோடு கூட உன்னிடத்தில் மறுபடி கடந்து வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பிசாசு துரத்துவது எல்லாராலும் முடியாது. பிசாசை சிலருக்கு அடக்கி வைக்க தெரியும், ஆடுகிற ஆட்டத்திலிருந்து அடக்க தெரியும், பிசாசை முறியடிக்க தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் பாவத்தோடு இருந்து, பாரம்பரிய கட்டோடு இருந்து நான் எப்படி ஒரு பிசாசை துரத்த முடியும்? இன்றைக்கு அநேகருக்கு பிசாசின் மேல் அதிகாரம் இல்லை.
அதனால தான் சொல்லுவேன், எங்கள் வீட்டு பக்கத்தில், நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர், நான் போனதிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய மனைவிக்கே பிசாசு துரத்தி கொண்டிருக்கிறார், ஆனால் போக மாட்டேன். இடையில நினச்சேன் ஒருவேளை போயிருக்குமோ, ஏன்னா நாங்கள் நைட்டில் கேட்கறதில்ல. கடைசியில் பார்த்தா 2 வாரத்துக்கு முன்னாடி விடிய காலையில் 3 மணிக்கு இருந்து பிசாசு விரட்டிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் பாஸ்டர் சபை நடத்துகிறார், நம்முடைய சபையை விடவும் அதிகமான ஜனங்கள் அங்கே இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவிக்கே இத்தனை மாதம், இத்தனை வருடம் பிசாசு பிடித்து அலைகிறார் என்று சொன்னால் அவருடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்? பிசாசினுடைய மேல் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. பிசாசு விசுவாசிக்கிற உங்களை பார்த்து பயப்படணும். பயப்படுமா? இல்லையே. நாம் உண்மையிலேயே மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஜனமாக இருந்தால் அது நம்மை பார்த்து பயப்பட நம்முடைய கையில், யூதாவுக்கு இருந்த கோல் உன்னுடைய கையில் இருக்கும். நீ கர்ச்சிக்கிற சிங்கமாயிருப்பாய். ஏனென்றால் அவர் சிங்கம், அவருடைய பிள்ளை நீயாக இருந்தால் நீ சிங்கக்குட்டியாக இருப்பாய். உன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் நீ உயர்த்தப்படுவாய். அவர்களுடைய பிடரியில் உன் கை இருக்கும். இந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிசாசு உன்னை அதிசீக்கிரமாக வஞ்சித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய விசுவாசம், யாவாகிய யெகோவா மேசியாவுடைய வல்லமை இந்த எப்பிராயீமிடத்திலும் யூதேயாவிடத்திலும் இருந்தது. ஆனாலும் அவருடைய பக்தி என்னாச்சு? வேதம் சொல்லுகிறது அவருடைய பாவம். தொடர்ந்து வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். கீலேயாத்து அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாவத்தின் கூடாரமாய், சாத்தானின் இருப்பிடமாய் மாறுகிறது. ஏனென்றால் பாவம். ஆமென். வாசிங்க. பரிகாரன் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல ஆமென். சீகோமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. தோஷமான காரியங்களை செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். ஆமென். அங்கே எபிரேயாமின் வேசித்தனம் உண்டு. ஆமென். இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. ஆமென். யூதாவே உனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நியாய தீர்ப்பு யூதாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேசித்தனத்தின் ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது. ஆசாரியரோ தன்னிடத்தில் இருக்கிற ஆத்துமாவை கொலை செய்ய, விதவைகள் ஆக்க விரும்புகிறான். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்க மாட்டான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்ல, சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பெருந்திரள் கூட்டம் இந்த பூமியில் அவருடைய வேதத்தை எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.